எங்களை பொறுத்தவரை மேற்கட்ட தகவல்கள் நிறைய பத்திரிகையில் நானும் படிச்சேங்கன்னா, மேற்கட்ட தகவல்கள் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல பிளாக் மணி இந்த லிக்கர் கம்பெனிகள் மூலமா திரும்ப ரீஃபண்டல் ஆயிருக்கு. இந்த லிக்கர் கம்பெனிகள் ஒரு பக்கம், டாஸ்மார்க் ஒரு பக்கம். டாஸ்மார்க்ல இருக்கிறவங்க எந்தெந்த லிக்கர் கம்பெனிக்கு எவ்வளவு ஸ்டாக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது எவ்வளவு ஓப்பன்ல வரணும், எவ்வளவு வந்து செகண்ட் ஹேண்ட்ல வரணும் முடிவு பண்றாங்க. செகண்ட் ஹேண்ட்ல வர்றதுக்கு டாக்ஸ் இல்ல, அல்ல சந்து கடையில் விற்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல இதுல பிளாக் மணி ஜெனரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கு. இது டெல்லியில இதே மாடல் ட்ரை பண்ணாங்க, சத்தீஸ்கர்ல இதே மாடல் ட்ரை பண்ணாங்க. டெல்லியில முதலமைச்சர் உட்பட சிறைக்கு போனாங்க. சத்தீஸ்கர்ல முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து சோதனை நடந்துச்சு. அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கட்டும். இன்னைக்கு நானும் பத்திரிகை செய்தியை பார்த்து தான் நானும் உங்களுக்கு சொல்றேங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக இடி அவர்கள் தெரிவிக்கட்டும். ஆனால் ரைடு என்ன சில இடத்துல முடியாம இருக்குன்னு நான் பத்திரிகை செய்தியில பார்த்தேன். நிச்சயமாக டெல்லியை விட, சத்தீஸ்கரை விட சென்னை லிக்கர் ஸ்கேம் அது இரண்டையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.